அண்ணா ஐஏஎஸ் அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போது எல்லாருக்குமே ப்ரிலிமினரி எழுதியிருக்கோம், குரூப் 2 ப்ரிலிமினரி. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ். இந்த முறை மெயின்ஸில் ரொம்ப புதுசாக டிஎன்பிஎஸ்சி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கும்போது ஆப்ஜெக்டிவ் டைப்பில் மெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மெயின்ஸ் அப்படின்னாலே டிஸ்கிரிப்டிவ் எழுதி நிறைய பேர் பழகிருப்போம், நிறைய பேர் புதுசாக இருப்போம். ஆப்ஜெக்டிவில் மெயின்ஸில் நம்ம எப்படி கேட்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ் வந்து கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸை டீகோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பார்த்துருப்போம் டீகோடிங்லாம், சரி அப்படின்றது அது வேணாம். அது இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அந்த சிலபஸுக்கு உட்பட்டு அந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியில் எப்படியெல்லாம் கொஷினாக ஆப்ஜெக்டிவில் கேட்கலாம் அப்படின்றது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக அது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் முக்கிய வருவாய் வரவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய செலவினங்களும் சொல்கிறாங்க. முக்கிய வரவென்ன, முக்கிய செலவென்ன இது கொடுத்துருக்கான். இதுலேருந்து எப்படிலாம் கேள்வியாக கேட்கலாம். அப்போது அது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, முதல்ல பட்ஜெட்னா என்ன, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, அது எப்படிலாம் செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு 25 கொஷின்ஸில் டோட்டலாக ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோவினுடைய நோக்கம். வாங்க ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 1 கூற்று காரணம் டைப்பில் ஃபஸ்ட்டு கொஷின் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது தமிழ்நாடு அதன் பசுமை ஆற்றல் திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஹான்சிங் இட் க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி. தமிழ்நாடு மட்டுமா ஃபோக்கஸ் பண்ணுது, உலகமே அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது உலக அளவில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்குது. ஸோ காரணம், ஸோ இது கூற்று கொடுத்துருக்காங்க, இதுக்கான காரணம் கொடுக்குறாங்க. 100 பில்லியன் யூனிட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உருவாக்க பட்ஜெட் அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டில் 100 பில்லியன் யூனிட் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 100 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் ரினியூவபிள் க்ரீன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கானா இருக்குது. ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, காரணம் ஆருக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் மதிப்பில் பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஹைட்ரோ பவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்மின் சக்தியை உருவாக்குறதுக்கும் அதே போல் விண்டு மில் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் 600 கோடி ரூபாய் பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ 2வது கொஷின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாட்டின் அதாவது வருவாய் ஆதாரங்களை ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் அசெண்டிங் ஆர்டரில் அது என்ன பண்ண போகிறோம், அடுக்க சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாய், தமிழ்நாட்டுக்குன்னு அந்த மாநிலம் விதிக்கக்கூடிய வருவாயில் சொந்த வரி வருவாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. 2வது மத்திய வரிகளின் பங்கு, சென்ட்ரலில் கொடுக்கக்கூடிய அந்த வரிகளுடைய பங்கு, ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் அடுத்தது விதின்னு இருக்குது, அது விதி இல்லை வரி அப்படின்னு வரணும். வரி அல்லாத வருவாய், நான் டேக்ஸ் ரெவின்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். கிராண்ட்ஸ் இன் எய்டு அப்படின்னு சொல்கிறோம், உதவித்தொகைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எது ஃபஸ்ட்டு எது செகண்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயரில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினை செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மாநிலத்தினுடைய சொந்த வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 1,95,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவில் இருக்குது. ஸோ அதே போல் மத்திய வரிகளினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4,755,000 அப்படின்ற அளவில், 49,755 கோடி அப்படின்ற அளவில் அதனுடைய வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வரி அல்லாத வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 30,728 அப்படின்ற அளவில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது உதவித்தொகைகள், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ். அதாவது சில நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம். ஸ்டாச்சுரரி கெயின்னா என்ன, அதாவது சட்டப்பூர்வமான மானியங்கள்னா என்ன, தன் விருப்ப மானியங்கள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மானியங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு கிடைக்கக்கூடியது ஒரு 23,000 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ இப்போ 1,95,000, 49,000 கோடி, 30,000 கோடி, 23,000 கோடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதிலிருந்து எது வரணும், 4,3,2,1 அப்படின்றது தான் ஆன்சராக வரும்போது ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்னு போகும்போது என்ன வரணும், எது சின்னதோ அதிலிருந்து பெருசை நோக்கி நம்ம போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போது 4,3,2,1 அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து 3rd கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஎம் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் பற்றி ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த பிஎம் மித்ரா அப்படின்றது என்னென்னா, பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட்
டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்ரைசல் பார்க் அப்படின்றது அதனுடைய பேர். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதாவது எது சம்மந்தமான ஜவுளி பூங்காக்களை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இந்திய அரசு தொடங்குது 2023. ஸோ அதன் அடிப்படையில் முதல் திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பட்ஜெட்டில் இதை பற்றி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு, 1683 கோடி ரூபாய் இதுக்கு வந்து என்ன பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. 1683 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டு இதில் உருவாக்கிறாங்க. இது என்னென்னலாம் சொல்லுது சார் இந்த பிஎம் மித்ரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒருங்கிணைந்த பூங்காக்களாக உருவாக்கணும். அப்படிப்பட்ட பூங்கா எங்கே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் உருவாக்குறாங்க. அதுவும் விருதுநகர் அப்படின்ற இடத்துல உருவாக்குறாங்க. விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரலிங்கபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லேஜில் தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பூங்கா பிஎம் மித்ரா பூங்கா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ ஃபோர்த் ஒன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அகழாய்வு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகழாய்வு பற்றி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவில் பெரிய அளவிலான தொகை அகழாய்வு பணிகளுக்காக ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அப்படின்றது அகழாய்வு பணிகள், எக்ஸ்கவேஷன் சென்டர்ஸ்க்காக. அதில் தமிழ்நாட்டில் ஒரு 8 இடங்கள்லையும் பிற மாநிலங்களில் ஒரு 3 இடங்கள்லையும் அகழாய்வு பணிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகழாய்வு பணிகளுக்காக எந்தெந்த இடங்களில் நடத்துகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கொஷினை பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு கொஷின் எடுத்துருக்கோம். ஸோ எந்த இடம், அது எந்த மாவட்டத்தோடு பொருத்தணும் அப்படின்றத அந்த கொஷின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ வேம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, கீழ்நமண்டி, சென்னானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இடங்கள் சொல்கிறாங்க. இதில் வேம்பக்கோட்டை அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பொற்பனைக்கோட்டை அப்படின்றது புதுக்கோட்டையிலிருந்து, கீழ்நமண்டி திருவண்ணாமலை, சென்னானூர் கிருஷ்ணகிரி 4 இடங்கள். அப்போ 2, 1, 4, 3 அப்படின்றது ஆப்ஷன் சி, அதுதான் இதனுடைய ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இடங்களில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 5 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கொஷின் நம்பர் 5, பட்ஜெட் 2024-25 ஜவுளி பூங்காக்கள் தொடர்பான கூற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி, இங்கே பூங்கான்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அந்த ஜவுளி பூங்கா அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிதாக 10 சிறிய ஜவுளி பூங்கா அப்படின்னு அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோ டைட்டல் பார்க் அல்லது மினி டைட்டல் பார்க், டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கிறது தமிழ்நாடு அரசு அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், உண்மை தான், அது கரெக்டு. ஸோ இது எவ்வளோ ரூபானா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் இதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயங்களும் கரெக்டு தான். 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டெக்ஸ்டைல் வில் பி இன்க்ரீஸ்டு டு 15% to 25% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளக்கூடிய அந்த தொழில்களுக்கான மானியம் வந்து 15% 25% தமிழ்நாடு அரசு உயர்த்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். ஆப்ஷன் டி, செயற்கை இழை மற்றும் ஜவுளித்துறைக்கு மானியம் வழங்க 100 கோடி ரூபாயில் புதிய ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100 கோடி ரூபாயில் கிரியேட் பண்ண போகிறாங்கன்னா இல்லை, 25 கோடி ரூபாயில் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 25 கோடி ரூபாயில் தான் அது இருக்கு போகுது. ஸோ அப்போ எது தப்பு? டி தான் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறான கூற்று? அது ஆப்ஷன் டி தான் நமக்கு தவறான கூற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 6வது கொஷின் நான் பார்க்க போகிறோம். வணிக வரிகளில் ஏற்படக்கூடிய வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நிறுவனத்து கூட MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்: சென்னை ஐஐடி, ஹைதராபாத் ஐஐடி, காரக்பூர் ஐஐடி, மும்பை ஐஐடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வணிக வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வரி, கிட்டத்தட்ட 75% வரிகள் எதிலிருந்து வருதுன்னா கமர்ஷியல் டேக்ஸ், வணிக வரிகள்லேருந்து தான் தமிழ்நாடு அரசுக்கான வருமானமே கிடைக்கும். அப்போ அதில் நிறைய எப்படியெல்லாம் நம்ம மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சிந்திச்சுட்டே இருக்காங்க. அப்போ அதில் வரக்கூடிய வரி ஏய்ப்புகளை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 50,000 ரூபாய்க்கு கீழே யார் யாரெல்லாம் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்களோ, வரி வருமானத்தை தரணுமோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவே ஒரு 140 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. வணிக வரிகளில் வரி செலுத்தாமல் இருந்தது, ஃபைன் போட்டது, இந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு 143 கோடி ரூபாய். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 143 கோடி ரூபாய் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, தள்ளுபடி பண்ணிச்சு. இது என்னென்னா வசூல் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த அமௌண்ட்டை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய அமௌண்ட்டை வசூல் பண்ணாமல் விடக்கூடாது. அப்போ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும்னா நம்ம எங்கே லேப்ஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பிக் டேட்டா அனாலிசிஸ், அதாவது தமிழில் சொல்கிறோம்னா
பெருந்தரவு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய நிறைய டேட்டாஸை எப்படி நம்ம கன்சால்டேட் பண்ணி கொண்டு போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான் அந்த பிக் டேட்டா அப்படின்றது. அந்த பிக் டேட்டா மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி இந்த வரி ஏய்ப்பெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சியை எந்த ஐஐடி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும். சென்னை, காரக்பூர், மும்பை, ஹைதராபாத், நம்ம எல்லாருமே என்ன தோணும், சென்னை தான் இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லை, ஹைதராபாத் ஐஐடி தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 7. விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறோம். தவறானது எது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தவறானது எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 திட்டம், 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில் நமக்கு அதை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு பட்ஜெட் சிலபஸ் எதை பற்றி பேசுது, தமிழ்நாடு பட்ஜெட் முக்கிய வரவு, முக்கிய செலவு. அப்போ முக்கிய செலவில் திட்டம் சார்ந்த செலவில் இந்த செலவுகள் எல்லாமே நம்ம காணுவோம். ஒன்று, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. தமிழ் புதல்வன்றதுனா திட்டம், ஸோ எப்படி மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, 6லேருந்து 12வது வரைக்கும் படித்த குழந்தைங்களுக்கு ஹையர் செகண்டரிக்கு போகும்போது 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், 3500 கோடி ரூபாயில் வீடற்ற ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்காக ஒரு 3500 கோடி ரூபாயில் ஒரு திட்டம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் 100 கோடி ரூபாயில் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வட சென்னை சென்னைன்றது ஒரு பெரிய மாநகரமாக இருக்குது, உலகத்தரம் வாய்ந்த நகரமாக நம்ம மாற்றத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்கிற அந்த வேளையில் வட சென்னை பகுதியானது மிகவும் பின்தங்கிய சாலை வசதி, கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த நகரத்தை, அந்த பகுதியை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்? 1000 கோடி ரூபாய். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 100 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்தது, காலை உணவு திட்டம் 600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலை உணவு, மிட் டே மீல்ஸ் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அரசு ரொம்ப மிகப்பெரிய முன்முயற்சியாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மதியம் உணவு கொடுக்குற மாதிரி காலையிலையும் சத்தான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், வட சென்னை வளர்ச்சி திட்டம். அது 100 கோடி ரூபாய் இல்லை, 1000 கோடி ரூபாய். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட்டுடைய வேல்யூ என்ன, அதில் எந்தெந்த முக்கிய திட்டங்களுக்கு எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னு கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சம்மந்தமாக ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு கொஷின்ஸ் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது டைரக்ட் டேக்ஸ் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா, நேரடி வரிகளை பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்க. நம்ம இவ்வளோ நேரமாக நிறைய கொஷின்ஸை ஃபேக்சுவலாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது கான்செப்ஷுவலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே தான் பட்ஜெட் வருது, அதுக்குள்ளே தான் டாக்ஸஸ் நமக்கு வரப்போகுது. அதாவது நிதி கொள்கைகளுக்குள்ளே தான் இந்த வரி அப்படின்ற தலைப்பு நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இந்த வரியில் என்ன, நேரடி வரினா என்ன, மறைமுக வரினா என்ன அப்படின்றத பற்றி என்ன பண்ணலாம், இதில் இந்த கேள்விகளை கேட்கலாம். ஸோ நேரடி வரி வருமானம் ஈட்டுபவர்களிடம் நேரடியாக வசூலிக்கப்படுகிறது. கலெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த இன்கம் ஏர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் வருமானத்தை ஈட்டுறாங்களோ அவங்ககிட்டருந்து வசூலிக்கிறாங்க சொல்கிறாங்க. உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் அல்லது சேவைகள் மீது, நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன், அந்த பொருள் மேலே வரி விதிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்படி வரி விதிச்சா அது என்ன டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மறைமுக வரி. நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன், அதை நான் வேறு ஒருத்தருக்கு கொடுப்பேன், அவர் வேறு ஒருத்தருக்கு கொடுப்பாரு, கடைசியாக கன்சியூமருக்கு வந்து சேரும்போது ஒரு 3-4 பேர்கிட்ட போயிட்டு தான் வந்து சேரும். அப்போ நான் போட்ட வரி, எனக்கு நான் பொருள் மேலே உற்பத்திக்கு போட்ட வரியை நான் வேறு ஒருத்தருக்கு மாற்றுவேன், அவர் இன்னொருத்தருக்கு மாற்றுவார், கடைசியாக வந்து சேரும்போது அது யார் கையில் போய் சேரும், கன்சியூமர் கையில் தான் போய் சேரும், நுகர்வோர் மேலே தான் வரும். அதனால் அதுக்கு பேர் மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். விற்பனையாளர்களால் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் மீது வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பொருளை விற்கிறேன், அந்த விற்கும் போது அந்த வரி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விற்கும் போது போடுற வரியை வாங்குறவரோ விற்கிறவரோ டைரெக்டாக கவர்மெண்ட் கட்டுறாங்களா, இல்லை. ஓகே, அவங்க ஒரு கன்சியூமர் அந்த ரீட்டெய்லர்கிட்ட கொடுக்குறாரு, அந்த ரீட்டெய்லர் அந்த ஹோல்சேலர்கிட்ட கொடு, அப்போ அது வேறு ஒருத்தருக்கு மேலே வரி ஷிஃப்டிங் நடக்குது, வரி மாற்றுதல் அப்படின்றது நடக்குது. வரி ஷிஃப்டிங் நடக்கலைன்னா தான் அது என்ன வரி, நேரடி வரி. எந்த ஒரு இடத்துல வரி ஷிஃப்டிங் நடக்குதோ அது எல்லாமே மறைமுக வரி தான் அப்படின்னு சொல்கிறோம். நேரடி வரிகள் அவர்கள் வாங்கும் பொருள்கள் அல்லது சேவைகளுக்கு வாங்குபவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாங்குபவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு வருது, இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு பொருளை போய் வாங்குகிறேன் கடையில், நான் ஒரு சோப்பு வாங்குகிறேன்,
அந்த சோப் மேலே ஒரு வரி இருக்குது, அந்த வரியை நான் தான் பே பண்ணுறேன். ஆனால் நான் டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன்னா இல்லை, நான் யார்கிட்ட கொடுத்துறேன் அந்த அமௌண்ட்டை, அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்றேன். அவர் ஒட்டுமொத்தமாக எங்கேருந்து பொருளை வாங்கிட்டு வந்துடுறாரோ அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. இப்படி மாறி 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 பல முனைகளில் வரிகள் போகுது. அப்போது நான் டேரெக்ட் டேக்ஸ்னால் என்ன, நான் ஒரு சம்பளம் வாங்குகிறேன், அந்த சம்பளத்துக்கு டேரெக்டாக என்கிட்ட வரியை பிடிக்கணும், அதுதான் டேரெக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் கரெக்ட். கலெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த இன்கம் ஏர்னர்ஸ், யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக பிடிக்கிறாங்க, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், இன்கம் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக, கூற்றை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்திற்கு 3300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2005 சட்டமாக போட்டு 2006 திட்டமாக கொண்டு வந்து 2009 மகாத்மா காந்தின்ற பேர் இது கூட இணைக்கப்படுது. அப்போ அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு 86,000 கோடி ரூபாய் யார் ஒதுக்கியிருக்கிறது, ஸோ மத்திய அமைச்சகம், அதாவது மத்திய அரசானது 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்குது. தமிழ்நாடு அரசு 3300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறோம் திட்டத்திற்கு அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல திட்டத்திற்குழுன்னு இருக்குது. ஸோ எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்திற்கு 3300 கோடி ஒதுக்கியிருக்காங்க, சரிதான். புதுடெல்லியில் காவேரி என்ற பெயரில் புதிய தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட உள்ளது. தமிழ்நாடு ஹவுஸ் இன் டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. த நியூ தமிழ்நாடு ஹவுஸ் நேம்டு காவேரி இஸ் டு பிகம் கன்ஸ்ட்ரக்டட் இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. புதுடெல்லியில் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. என்ன பேரில், காவிரி. புதுடெல்லியில் தமிழ்நாடுக்குன்னு ஒரு அரசு கட்டடம் கட்ட போகிறாங்க, ஆனால் அதுக்கு பேர் காவிரி இல்லை, வைகை அப்படின்னு சொல்கிறோம். என்ன கையே, வைகை என்ற பெயரில் தான் புதிய தமிழ்நாடு அரசு கட்டடம் கட்ட போகிறாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு லீட்ஸ் த கண்ட்ரி இன் கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். தமிழ்நாடு அரசாங்கம் ஹையர் எஜுகேஷனில் முன்னணியில் இருக்குது. இல்லை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 சரி, 3 சரி, அப்போ 2 மட்டும்தான் என்னது தவறு. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1, 3 சரி. 9க்கு ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது 10வது கொஷின், தொழில் வளர்ச்சி தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. which of the following statement about தமிழ்நாடு பட்ஜெட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 101 கோடி ரூபாய் நீட்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒதுக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. நீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ நியூ என்டர்பிரனர்ஸ் என்டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூ என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது தான் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். யாரெல்லாம் புதுசாக எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனராக நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு புதிய தலைமுறை, அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத கொண்டு வராங்க. அதுக்காக தமிழ்நாடு பட்ஜெட்டில் 101 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே சேவையை சிப்காட் நிறுவனம் அறிமுகம் செய்ய உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ப்ளக் அண்ட் ப்ளே சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு தொழில் முனைவோர், நான் வந்து தொழில் தொடங்க தமிழ்நாட்டுக்கு வரேன்னா, நான் ஒரு இடத்துல கம்பெனி கட்டுறேன். நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன், எனக்கு நல்ல ரோடு இருக்கணும், நல்ல கரண்ட் இருக்கணும், நல்ல தண்ணி வசதி எனக்கு கிடைக்கணும், நல்ல வேலை ஆட்கள் கிடைக்கணும். இது எல்லாமே எனக்கு தேவைப்படுற சில விஷயங்கள். இப்போ நான் ஒரு இடத்துல கம்பெனியை கட்டி அதுக்கப்புறம் அந்த இடம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் அங்கே ரோடு போடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே தண்ணி வரும், அதுக்கப்புறம் அங்கே மின்சாரம் வரும். இதெல்லாம் வரதுக்கு பதிலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிடறோம். அங்கே தண்ணி இருக்கும், ரோடு வசதி இருக்கும், ஆட்கள் செறிவான இடமா இருக்கும், விலையும் மலிவாக இருக்கும் அந்த இடம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார்கிட்ட கொடுக்குறாங்க? இங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, சிப்காட் இருக்குது, டிட்கோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள். அதில் எந்த நிறுவனம் செய்ய போகுதுன்னா, சிப்காட் நிறுவனம் தான் இந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சிப்காட் நிறுவனம் தான் இதை அறிமுகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உலகளாவிய ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு நடத்தப்படக்கூடிய இடமாக எது இருக்குது? சென்னை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வளர்க்குறதுல சென்னை ரொம்ப தீவிரமான முன்முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு உச்சி மாநாடு ஒன்றுத்தை, குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படின்ற ஒன்றுத்தை ஜனவரி 2025 தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள், 3 சரின்னு சொல்லலாமா? கொஷினில் எது தவறானது அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ எது தவறானது? எதுவும் இல்லை, நன் ஆஃப் த அபோ, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?
அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ கொஷின் நம்பர் 11 அப்படின்னு சொல்கிறோம். எது நிதி பற்றாக்குறையின் தாக்கம் அல்ல. வாட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்கணும், நிதி பற்றாக்குறையை குறைக்கணும் அப்படின்றது தான் அரசினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். நிதி பற்றாக்குறை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அரசினுடைய எவ்வளோ ரூபா அரசுக்கு பத்தலை. இப்போ நான் 1000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு 1100 ரூபா செலவாகுது அப்படின்னா 100 ரூபா என்னுடைய டெஃபிசிட். அதை நான் எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக கிளாஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கொஷின் பேஸ்டு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் நிதி பற்றாக்குறை வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை அதிகரிக்க வழிகுது. ஆமாம், நான் பணம் எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், வேற ஒருத்தர்கிட்ட கடன் கேட்பேன். ஸோ அப்போ ஒரு இந்திய அரசாங்கம் யார்கிட்ட கடன் கேட்கும், வெளிநாடுகளில் கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்படுது. அப்போ அது தாக்கம் தான். அரசாங்கத்தின் மொத்த கடன் தேவையை தீர்மானிக்க உதவுகிறது. ஆமாம், எனக்கு எவ்வளோ பத்தலைன்னு தெரிஞ்சால் தான் நான் கடன் வாங்க முடியும். எனக்கு 100 ரூபா பத்தலை, நான் 100 ரூபா கடன் வாங்குவேன். எனக்கு 200 ரூபா பத்தலை, நான் 200 ரூபா கடன் வாங்குவேன். எனக்கு 5 கோடி பத்தலை, நான் 5 கோடி கடன் வாங்குவேன். அவள் எவ்வளோ பத்தலையோ அதை தீர்மானிக்குது, அரசினுடைய கடனை தீர்மானிக்க நிதி பற்றாக்குறை உதவுது அப்படின்னு சொல்லலாம். கடன்களை வட்டியுடன் திருப்பி செலுத்துவதில் நிதி பற்றாக்குறை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பற்றாக்குறை குறைக்கணும் அப்படின்னா நான் கடனை திருப்பி கட்டிடணுமா அப்படின்னா, நான் முதல்ல ஏன் கடன் வாங்குகிறேன், எனக்கு பத்தலை, அதனால தான் நான் கடன் வாங்குகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் கடனெல்லாம் அடைச்சிட்டா உனக்கு நிதி பற்றாக்குறை வராதுன்னு சொல்லுது. என்கிட்ட பணம் தான், நான் ஏன் கடன் வாங்க போகிறேன். ஸோ அப்போது அரசாங்கத்துக்கு கடன் தேவை இருக்குது, அதனால தான் அது கடனை வாங்குது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே உல்ட்டாக வருது. ஸோ அப்போது வட்டியை திருப்ப செலுத்துறதால நிதி பற்றாக்குறை என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, வட்டியே கட்ட முடியாது, அசலையும் கட்ட முடியாத சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நிதி பற்றாக்குறை அரசாங்கத்தின் பொறுப்பை அதிகரிக்கிறது. ஏன் பத்தலை, அரசுக்கு ஏன் பத்தலை? ஏன்னா அரசு ஒரு மக்கள் நல அரசாக செயல்படுது. இந்திய அரசாங்கம் என்பது வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுதுன்னா, இந்திய அரசாங்கம் என்பது ஒரு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட். வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட்னா என்ன, அரசு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுது, கல்வி கொடுக்குது, மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. ஸோ அதே போல் நிறைய விஷயங்களை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துன்னா, பெண்களுக்கு எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இலவசமாக பயணம் செய்கிறோம். ஸோ இது எல்லாமே வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் தான், மக்கள் நலனை மையப்படுத்தி செய்யப்படுற திட்டம் தான். அப்போ அதுக்காக கடன் வாங்கலாமானா வாங்கலாம் அப்படின்னு தான் எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது சி அதுதான் தவறான விடை. த ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வித் இன்ட்ரெஸ்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள், ட்வின் எஃபிக்ஸ் ஆஃப் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை, இரட்டை காப்பியங்களில் மொழிபெயர்க்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆமாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 மொழிகளில், முக்கியமான மொழிகளில் தமிழில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் மொழிபெயர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 கோடி ரூபா ஒதுக்கிறாங்க. பழங்குடியினரின் மொழிகளை பாதுகாக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை பேசுகிறாங்க. அப்போ அந்த மொழிகளை ஆவணப்படுத்தணும், எந்த ஒரு மொழியுமே அழிய விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம அரசாங்கம் சொல்லுது. எல்லாருக்குமான வாய்ப்புகளும் இங்கே இருக்கணும், எல்லாருக்கும் வாழ்வதற்கும் அவங்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாப்பதற்கான சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். இப்போ பழங்குடியினர் ஒரு மொழியை பேசுகிறாங்கன்னா அந்த மொழியை நம்ம நீண்ட காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழில் உள்ள அரிய நூல்கள் மற்றும் ஆவணங்களை மின் பதிப்பாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்ஸாக மாற்றுறதுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா இந்த இதில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், 3த்துக்குமே 2 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்போது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கேள்வி கேட்டுருக்கிறதால ஆல் ஆர் கரெக்ட், ஆப்ஷன் டி 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழ்நாடு அரசின் கடன் குறித்த சரியான கூற்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பட்ஜெட்னாலே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம பின்னாடி ஒரு கொஸ்டினாக வச்சுருக்கோம். ஒரு அரசாங்கத்துக்கு எப்படியெல்லாம் வருமானம் வருது, அது எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறோம், அரசாங்கம் கடனும் வாங்க போகுது, நம்மளும் அப்படி தான் இருக்கோம். மாதம் ஒரு வருமானம் வருது, நமக்கு ஒரு செலவு இருக்குது, மற்றதெல்லாம் கடன் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அரசாங்கமும் செயல்படுது. இது என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாடு அரசினுடைய கடன் 2025 1.55 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.55 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் இவ்வளோ கடன் இருக்குது, அதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு கடன்னா நான் புதுசாக கடன் வாங்குவேன், புதுசாக கொஞ்சமாக கொடுத்துட்டே இருப்பேன்.
ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது 49,000 கோடி ரூபாய் கடன் அரசாங்கம் என்ன பண்ண போகுது, கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நாட்டின் மொத்த கடன் 8,33,000 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க 3வது ஸ்டேட்மெண்ட்டில். 4வது இதனுடைய மதிப்பு மொத்த ஸ்டேட் ஜிடிபியில் ஸ்டேட் ஜிடிபியில் இதனுடைய வேல்யூ 26.41% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடன் மதிப்பு எதிர்வரும் நிதியாண்டில் 2024 அதாவது 24-25 என்னவா இருக்க போகுதுன்னா 1.55 லட்சம் கோடியாக இருக்க போது. கரெக்டு தான். 2வது 49,000 கோடி கடனை திரும்ப செலுத்த போது. 3வது மொத்த கடன், இப்போது இவ்வளோ கடன் நான் வாங்குறேன் புதுசாக, இவ்வளோ செலுத்திடுறேன், அப்போ எனக்கான மொத்த கடன் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்க போது, 8,33,000 கோடி ரூபாய் கடன் இருக்க போது. இது உள்நாட்டு உற்பத்தியில் 26.41%. எல்லாமே சரி, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் மீன் பை முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ என்னுடைய மொத்த ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறைக்கும் என்னுடைய எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்குதோ அந்த நிதி பற்றாக்குறைக்கும் நான் எவ்வளோ வட்டி கட்டுறேன் அப்படின்றதுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னன்னு சொல்கிறோம், முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது நிதி பற்றாக்குறைன்றது மொத்தமாக எனக்கு எவ்வளோ பத்தலை அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? மொத்தமாக எனக்கு எவ்வளோ பத்தலை அப்படின்றத பற்றி சொல்கிறக்கூடிய தான் நிதி பற்றாக்குறை. இந்த முதன்மை பற்றாக்குறை அப்படின்றது என்னென்னா, மொத்த கடன்லாம் விட்டுருப்பா, நீ வந்து உனக்கு வட்டி கட்டி கிடப்பா, அதெல்லாம் விட்டுரு, நீ 100 ரூபா சம்பாதிக்கிற, வட்டி கட்டுறதை விட்டுட்டா உனக்கு எவ்வளோ பத்தலை அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். நிதி பற்றாக்குறைக்கும் வட்டி செலுத்துதலுக்கும் உள்ள வித்தியாசம் தான் முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம கொஷினாக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ஷுவலான கொஷின்ஸும் சொல்ல கேட்பாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, ரெவென்யூ டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை நம்மளால பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15th கொஷின். இந்த கொஷினில் ஒரு சின்ன சேஞ்ச், ஏறு வரிசைப்படுத்துகிறது இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு வரணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இறங்கு வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அசெண்டிங் ஆர்டர் அப்படி இல்லை, டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வரணும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கொஷினை பார்க்கலாமா? ஸோ மாநிலத்தின் வருவாய் வரவுகள் மீதான எதிர்பார்ப்புகளை இறங்கு வரிசைப்படுது. எந்தெந்த வரி மூலமாக நமக்கு அதிகமாக இருந்து குறைவான வருமானம் கிடைக்கும் போது அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு கொஷனில் பார்க்குறோம். ஸோ அப்போ எந்தெந்த வரிகள் நமக்கு எவ்வளோ ரூபாயை தருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் எது ஃபஸ்ட்டு வரும், எது 2வது வரும், எது 3வது வரும், எது 4வது நம்மளால் பண்ண முடியும், அசெண்டிங் ஆர்டரில் அடுக்க முடியும். ஸோ வணிக வரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,43,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எவ்வளோ ரூபாய்? 1,43,000 கோடி ரூபாய். ஆயத்தீர்வைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாயும், முத்திரை வாகன வரிகள் அப்படின்றது ஒரு 11,000 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 23,000 கோடி ரூபாயும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ எது ஃபஸ்ட்டு வரணும், இறங்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொன்னால் பெருசுலேருந்து சின்னது வரணும் நமக்கு. ஸோ அப்போ வணிக வரிகள் தான் அதிகமாக இருக்குது, அப்போ இது 1. அடுத்து எது? முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் தான், இது வந்து 23,000 கோடி இருக்குது, அப்போ இது 4. அடுத்தது ஆயத்தீர்வை தான் அதிகம், அப்போ அது 2. அதுக்கு அடுத்தது வாகன வரிகள் 3. 1423 ஆப்ஷன் 1423 ஆப்ஷன் டெல்லி, ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, மோட்டார் டேக்ஸ், ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது வர்றதில் ஆப்ஷன் டி 1423 அப்படின்றது தான் சரியான விடை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 16. தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி உருவாக்கப்பட உள்ள இடம் எது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழ்நாடு இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை நடத்திட்டு வரோம். குறிப்பாக ஒலிம்பியாட் செஸ் போட்டிகளாக இருக்கலாம், ஃபார்முலா 4 கார் ரேஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அட்வென்ச்சர்ஸாக நடத்திட்டே வரும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை மாற்றுறதுக்கு நிறைய ஒலிம்பிக்ஸ்க்காக ரெடி பண்ணுறதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு அகாடமிஸ் உருவாக்குறாங்க. குறிப்பாக சென்னை, சேலம் போன்ற அகாடமிஸ்லாம் நிறைய வரும். அதில் நீர் விளையாட்டு அகாடமி அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே உருவாக்க போகிறாங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் அது என்ன பண்ண போகிறாங்க, உருவாக்க போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய் மதிப்பில் இது வந்து உருவாக்கப்பட போது. எக்ஸாக்ட் பிளேஸ் என்னென்னா பிரம்பன் வலசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரம்பன் வலசை அப்படின்ற பகுதிகளில் தான்
இந்த ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அப்படின்ற ஒன்றத்தை உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 17 அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஷின் நம்பர் 17 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எது தவறான கூற்று அப்படின்னு தான் கேட்குறாங்க. அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் வீட்டு வரித்தொகை சலுகை அளிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த வீட்டு வரித்தொகையிலிருந்து சலுகை அளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹவுசிங் டேக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆல் எக்ஸ் சர்வீஸ்மேன். இப்போ வீட்டு வரி தொகையில் நிறைய பேருக்கு சலுகை கொடுக்குறாங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, அந்த மாதிரி கணவனை இழந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது. அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸை ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க என்ன பண்ண தேவையில்லை, வீட்டு வரியை செலுத்த தேவையில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா, காயமடைந்தவர்கள், ஒரு போரில் பங்கேற்று அந்த போர்னால் காயமடைந்தவர்களுக்கு மட்டும் வீட்டு வரி தொகையில் சலுகை கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இராணுவத்தில் பணிபுரிஞ்ச எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே வீட்டு வரி தொகையில் சலுகை கொடுக்கலாம். அதாவது ரீபேமெண்ட் நீங்கள் கட்டிட்டு அதில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில சிறப்பு அம்சங்களை என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், ஆதி திராவிடர் சமூகத்தினரின் நிலையை மேம்படுத்த தொல்குடி திட்டம் 1000 கோடி ரூபாயில் செலவழித்து போகிறோம். தொல்குடி திட்டம் அப்படின்றது யாரை மேம்படுத்துக்காதுன்னா, பழங்குடியினருடைய நிலையை மேம்படுத்துக்காங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கோம், ஆதி திராவிடர்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது தப்பு, ஸ்டேட்மெண்ட்டு பி தப்பு. மூணாவது, விண்வெளி உந்து சக்தி பூங்கா அமைக்கப்பட உள்ள இடம் தூத்துக்குடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் ப்ரோபல்ஷன் பார்க் எங்கே செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் தான் செட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் தான் அந்த ஏவு மையம் அமைக்கப்படுறதால அந்த இடம் சுற்றி அது சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக தான் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக மகளிர்களுக்கு 40% 60% உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூமெண்ட் ஆஃப் த விமன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை 40% அதிகம் 60% அதிகரிச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இலவச சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் இன்றைக்கி நிறைய அதை பற்றின தீசிஸ் ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்துடுது. அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் இந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா இந்த சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் மிகப்பெரிய காரணம்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 8வது 10வது வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த ஊரில் அந்த பர்டிகுலர் வில்லேஜில் 8th வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 8th வரலாம் அனுப்புவாங்க. வெளியூருக்கு போனோம்னா போக முடியாது, சைக்கிள் இருக்காது, பஸ் இருக்காது, ஒரு 7-8 கிலோமீட்டர் போகணும், 10 கிலோமீட்டர் போகணும். அப்போ அவ்வளோ தூரம் ஒரு பெண்ணை எப்படி தனியாக அனுப்புறதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்போது அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 1990களில் இந்த சைக்கிள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொடுக்குறாங்க. இலவச சைக்கிள் இல்லை +1 +2 மாணவர்களுக்கு அது கொடுக்கும்போது சைக்கிள் கொடுக்குறாங்கன்ற காரணத்துக்காகவாவது +1 +2 என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஒரு 4 பொண்ணுங்க ஒன்றா போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம், அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகரிச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சேம் ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க. ஒரு பெண்கள் ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, பெண்கள் அதிகமாக பயணம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, பஸ்ஸில் போயிட்டு வந்தால் ஃப்ரீ, ஒரு டவுன் பஸ்ஸில் இங்கேருந்து அங்கே போயிட்டு வரது நம்ம என்னது இலவசமாக நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் மூமெண்ட் ஆஃப் த விமன், ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சதவீதம் அதிகரிச்சுது. அது எவ்வளோன்னா, இதுக்கு முன்னாடி 40% இருந்துச்சு, அது இப்போது 60% மாறி இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் புள்ளி விவரங்களை தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த சிலபஸ் நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையுமே ரீசன்ட் டேட்டா, ரீசன்ட் ஸ்கீம் அப்படின்ற வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி கொடுக்குறான். அப்போது அப்டேட்டடான தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது முக்கியமானது. ஆப்ஷன் தப்பு எது? ஆப்ஷன் பி தான் தப்பு. யாரை ப்ரமோட் பண்ண போகிறாங்க? ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாங்குவேஜஸ் கிடையாது, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோடைய கண்டிஷன்ஸை மேம்படுத்தணும் அப்படின்றது தான் இதனுடைய மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? தொல்குடி திட்டம் யாருக்கானது? அப்போ பழங்குடியினர்களுக்கானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷின் நம்ம பார்க்கும்போது கொஷின் நம்பர் 18 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாநிலத்தினுடைய சொந்த அந்த பர்சன்டேஜில் கொடுக்கணும். ஆல்ரெடி இதுக்கு இதே போல் வேறு ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ இதில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், ஓன் டேக்ஸ் ரெவின்யூ அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 43.4% இருக்குது. மாநில அரசு அதனுடைய வருமானம் தான் 75% இருக்குது. அதில் டேக்ஸ் ரெவென்யூ 44%, 43% அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கும்போது பொது கடன்கள், அப்போ பொது கடன் எவ்வளோ இருக்குது? 32% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அரசாங்கம் 100 ரூபா செலவு பண்ணுது அப்படின்னு சொன்னால், 100 ரூபா வருமானம் வருதுன்னா அதில் பொது கடன்கள் 32 ரூபா மூலமாக வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறோம். நான் டேக்ஸ் ரெவின்யூ அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வரி அல்லாத பங்குன்றது 6.8%, மத்திய வரிகளில் பங்குன்றது 11% இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓன் டேக்ஸ் ரெவின்யூ 43%,
பப்ளிக் டெப்ட்டு பொதுக்கடன் 32%, ஸ்டேட்ஸ் ஓன் நான் டேக்ஸ் ரெவென்யூ 6.8%, ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸு 11%. அப்போ 4321 ஆப்ஷன் சி இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, கொஷின் நம்பர் 19 வந்தாச்சு. சரியான விடையை தேர்க அப்படின்னு சொல்கிறோம். நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி தான் மறுபடியும் பேசுகிறோம். ஃபிஸ்கல் டெபிசிட் லாஸ்ட் இயர் 2023-24 ஃபிஸ்கல் டெபிசிட்டுடைய வேல்யூ என்னவாக இருந்துச்சுன்னா 3.45 இருந்துச்சு. ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்கன்னா 3% தான் இருக்கணும், 3.0% இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. 3% தான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனால் நம்ம 3.44 அப்படின்ற அளவில் இருக்கிறோம். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ஃபிஸ்கல் டெபிசிட் 3% இருக்கணும், நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் 3% தான் இருக்கணும். ஆனால் பவர் செக்டாருக்கு சப்சிடிஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம பவர் செக்டாருக்கு நிறைய மானியங்கள் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மானியங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர். ஏன் நமக்கு மலிவு விலையில் மின்சாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்டருந்து வாங்குற அதே விலை கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மின்சாரத்தை பயன்படுத்தவே முடியாது. ஆனால் அரசாங்கம் அதில் நிறைய மானியங்களையும் அதனுடைய பொறுப்புகளையும் அதனுடைய பணத்தை அதில் செலவிடுறதால தான் நம்மளால் இந்த குறைவான விலைக்கு மின்சாரத்தை என்ன பண்ண முடியுது, நுகர முடியுது. ஸோ அப்போது அந்த பவர் செக்டாருக்கு மானியம் கொடுத்ததுக்காக ஒரு 0.5% என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹையஸ்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோன்னா 3.5%. யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி பற்றாக்குறையை 3.5% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாத அளவுக்கு தான் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் அதை ஏற்றுக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் 3.45 இருந்துச்சு. இந்த வருஷம் அது 3.44 ஒரு 0.1% தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 1 or 2 ஆர் கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 20 பார்க்க போகிறோம். ஸோ அரசாங்கத்தினுடைய செலவினங்கள். ஸோ இப்போ நிறைய நம்ம வரவு பற்றி பார்த்தோம்ல, அரசு எப்படியெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்றத பற்றி இந்த ஒரு கொஷினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரசுக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எப்படியெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்றத தான் சொல்லுது. உதவித்தொகைகள் மற்றும் மானியங்களுக்கு தான் 32 ரூபா செலவு பண்ணுது அரசாங்கம். என்னென்ன உதவித்தொகைலாம் கொடுக்குது, நிறைய உதவித்தொகைகள், நிறைய மானியங்கள் கொடுக்குது அரசாங்கம். எல்லாருக்கும் உதவித்தொகை கொடுக்குது. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கொடுக்குது, முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குது, கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு உதவி கொடுக்குது, ஆண்களுக்கு உதவி கொடுக்குது, தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குது. ஸோ அப்போ எல்லாருக்குமே உதவித்தொகைகள் மானியங்கள் கொடுக்குறதால தான் அரசுக்கான செலவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 32%, 100 ரூபா சம்பாரிச்சா 32 ரூபா இதுக்கே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. சம்பளம் யாருக்கு சம்பளம் கொடுக்க போகுது, அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, பொதுத்துறை நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக 18.7% செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி செலுத்துதல்கள், பேமெண்ட் ஆஃப் என்ன சொல்லலாம், வட்டி இன்ட்ரெஸ்ட் ஃபார் த டெப்ட், கடனுக்கான வட்டி செலுத்துறதுல 14.1% செலவு பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10.5%. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரோடு போடுறது, ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது, ஒரு போர்ட்டில் பண்ணுற செலவுகள், இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே மூலதன செலவு, கேபிட்டல் ஃபார்மேஷன், அதுக்கு ஒரு 10.5% செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அப்படின்றத இதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ கொஷின் நம்பர் 21, பட்ஜெட்னா என்ன அப்படின்னு இந்த கொஷின் சொல்லுது. பின்வரும் கூற்று பட்ஜெட்டின் செயல்பாட்டை விவரிக்கிறது. பட்ஜெட் செயல்பாடுன்றது என்னன்னு சொல்லுது. ஓகேவா? ஒரு அரசாங்கத்தின் வருவாய் மற்றும் செலவை உள்ளடக்கியது. இட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ கவர்மெண்ட். ஆமாம், ஒரு பட்ஜெட்டில் வருமானம் எவ்வளோ வரப்போகுதுன்னு இருக்கும், எப்படி நம்ம செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு இருக்கும். அப்போ ரெண்டுமே இருக்கும். இது கரெக்டு தான். இட் இஸ் அ டாக்குமெண்ட் containing details of the economic policy of the government. அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக்கல் பாலிசி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அரசாங்கம் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகுது, நம்ம சமூக நீதி சார்ந்த செலவு பண்ணுறோமா, எப்படியெல்லாம் செலவு பண்ணும்போது இந்த பட்ஜெட்டில் கூட 7 பொருண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு 7 கருத்தியல்களை கொடுக்குது பட்ஜெட். சமூக நீதி, சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கருத்துக்களை சொல்லுது. ஸோ அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள் அந்த பட்ஜெட் உள்ளடக்கி இருக்கணும் கண்டிப்பாக. ஆப்ஷன் சி, அரசின் திட்டங்கள் பற்றிய விளக்கம். இட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அரசுடைய திட்டம், நம்ம நிறைய திட்டம் பார்த்தோம் இல்லையா, அப்போ அரசு எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது எதில் சொல்ல போகிறாங்க, பட்ஜெட்டில் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அப்போது ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோவ். எதெல்லாம் சார் கரெக்டு? எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுது இந்த ஆன்சர். அப்போ 21க்கு மேலே உள்ள அனைத்தும் சரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 22 அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டேக்ஸ் ரேட் ஓவர் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ ஃபார் 2024-25 2024-25 ஆண்டுக்கான சொந்த வரி வருவாய் போன வருஷத்தை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும்? போன வருஷம் 100 ரூபா சம்பாரிச்ச இந்த வருஷம் தமிழ்நாடு எவ்வளோ சம்பாதிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 14.1%, 14.1% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் 1,70,70,000 கோடி ரூபாய் இதனுடைய வருமானமாக இருந்துச்சு சொந்த வரி வருவாய் அப்படின்றது. இந்த வருஷம் 1,95,000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அதனுடைய வேல்யூ இல்லைன்னா பர்சன்டேஜில் 14.1% இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அகெயின் என்ன கேட்குறாங்க? முதன்மை பற்றாக்குறை அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன? ஆல்ரெடி நம்ம இதே போல ஒரு கொஷின் பார்த்துருக்குறோம். ஸோ ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது என்ன, எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம், இதுதான் ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது சம்மந்தமாக எது இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ எது இருக்கணும்? ஒன்று நிதி பற்றாக்குறை இருக்கணும், இன்னொன்று வட்டி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அது முதன்மை பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை பூஜ்ஜியமாக இருக்கும்போது முதன்மை பற்றாக்குறை பூஜ்ஜியம். வருவாய் பற்றாக்குறை பற்றி எங்கன்னா பார்த்தோமா? இல்லை. நிகர வட்டி செலுத்துதல் பூஜ்ஜியமாக இருக்கும்போது முதன்மை பற்றாக்குறை பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வட்டின்ற வார்த்தை வருது, அது இருக்கலாம். நிதி பற்றாக்குறை பூஜ்ஜியமாக இருக்கும்போது முதன்மை பற்றாக்குறை பூஜ்ஜியமாகும். இல்லை, நிதி பற்றாக்குறைக்கும் வட்டி செலுத்தலும் சமமாக இருக்கும்போது முதன்மை பற்றாக்குறை பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுவும் சமம்னா இதோட வேல்யூ என்ன ஆக போகுது? 0 ஆக போகுது. நிதி பற்றாக்குறை வட்டி செலுத்துதலுக்கு சமம். நிதி பற்றாக்குறைன்றது என்னது? ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான். ஓகேவா? ஸோ இது 100 ரூபா மைனஸ் வட்டி செலுத்துதல் 100 ரூபா அப்படின்னா முதன்மை பற்றாக்குறை எவ்வளோவா இருக்க போகுது? 0 அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இதில். ஓகேவா? ஸோ நிகர வட்டி செலுத்தல் பூஜ்ஜியமாக இருக்கும்போது முதன்மை பற்றாக்குறை பூஜ்ஜியம். சரி, நிகர வட்டி செலுத்தல் பூஜ்ஜியம் ஆனால் ஃபிஸ்கல் டெஃபிசிட் எனக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். தமிழில் சொல்லணும்னா முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது ரெண்டும் பூஜ்ஜியமானோம்னா இது பூஜ்ஜியமாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது தான் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? கான்செப்ஷுவலாக ஃபிஸ்கல் பாலிசியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்க முடியும். இந்த மாதிரி தான் மெயின்ஸுக்கு கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ இது திட்டம் தொடர்பானதாக மறுபடியும். ஸோ எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு? லாஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு எவ்வளோ ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அந்த கொஷினை பார்த்துருப்போம். 3706 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது அதுக்கான சரியான விடையாக இருந்துச்சு. அப்போ பார்க்கலாம். ஒன்றுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறை கிட்டத்தட்ட 7800 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. ஓகேவா? ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 3700 கோடி ரூபா. அதே போல் பிசிஎம்பிசி பேக்வேர்டு அண்டு மோஸ்ட் பேக்வேர்டு மைனாரிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு 1429 கோடி ரூபா அரசாங்க நிதியை ஒதுக்குது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்காக ஒரு 440 கோடி ரூபா அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த துறைக்காக ஒதுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஷன் 1, 2, 3, 4 அப்படின்றது அதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது கடைசி கொஷின், லாஸ்ட் கொஷின் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூவ்மெண்ட் யார் தலைமையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு லெவலில் பெரிய ஒரு பூம் ஆகிட்டு இருக்க விஷயமா இருக்குது. ஸோ அப்போ அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்கிறோன்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்ல வராங்க. தமிழ்நாடு எப்பவுமே தயாராக தான் இருந்திருக்காங்க. 1990களில் இந்தியா முழுக்க ஐடி செக்டார் டெவலப் ஆகும்போது இங்கே நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியல் பார்க்கெல்லாம் நம்ம முதல்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அதே போல் தமிழ்நாட்டுக்குன்னு நிறுவனங்களை உருவாக்குறது எல்காட் நிறுவனத்தை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி
நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையுமே சிந்திச்சு வச்சதால் இன்றைக்கி நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதனுடைய பூம், அதனுடைய வளர்ச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அதை கருத்தில் கொண்டு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு யார் சீஃபாக இருப்பாங்க? தமிழ்நே கல்விக் கழகத்தினுடைய டைரக்டராக, அதாவது டைரக்டர் ஆஃப் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியா, தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக, முதலமைச்சராக, நீதி அமைச்சரில் இது நிதி அமைச்சராக, அது 4 பேர் யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கான 25 கொஷின்ஸ் அப்படின்றது ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த 25 கொஷின்ஸை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தாலே பட்ஜெட் சம்மந்தமாக எப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துறை வாரியான ஒதுக்கீடுகள் நம்ம கேள்வி கேட்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம். அதே போல் இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று வரவு, இன்னொன்று செலவு. வரவில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம்? எந்தெந்த வரி மூலமாக எவ்வளோ வருமானம் வருது, அது எதை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு கொஷின் கேட்கலாம். அதுதான் கேட்க முடியும். அதே போல் செலவில் பார்க்கும்போது 2 விதத்தை கேட்கலாம். ஒன்று எந்தெந்த துறைக்கு எவ்வளோ செலவு, இன்னொன்று எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவு. அப்போ 3 டைப்பாக கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4வது வேறு என்ன சார் இதில் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கேட்க முடியும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில கம்பேரிசனில் கொஷின் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை பற்றி கேட்கலாம். வரவு, செலவு, பற்றாக்குறை எவ்வளோ. ஸோ ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்ன, ரெவென்யூ டெஃபிசிட்னா என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த 25 கொஷின்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி எல்லா கொஷின்ஸில் மெயின்ஸில் ஆப்ஜெக்டிவ்னா அது எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.